முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமுடி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது வரை வளர்த்திருந்தார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது முடியை இரண்டாக பிரித்து வாழ்ந்திருந்தார்கள். அந்த நடு வெள்ளை விளங்கும் நபியுடைய அந்த நடு வெள்ளையில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்க் என்ற அத்தரை அந்த இடத்தில் தான் போடுவார்கள். சகோதரர்களே, சில சமயம் தொப்பி அணிந்து தலப்பாகை கட்டியிருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியை பற்றி எழுதியிருக்கிறார்கள், வாசிஅல் ஜபீன், விசாலமான நெத்தி நபியுடைய நெத்தி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண் புருவம், இந்த கண் புருவம் இணைந்ததாக இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கண்கள், அந்த கண்ணில் ஓடும் கருப்பு கடும் கருப்பாக இருந்தது, நீலம் அல்ல, கடும் கருப்பு. அது ஓடக்கூடிய வெள்ளை கடும் வெள்ளையாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருமா அணிந்திருப்பார்கள். அவர்கள் பாவித்த சுருமா இஸ்மித் என்ற சுருமா. இஸ்மித் என்ற சுருமாவைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள். சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தை பற்றி கேட்டார்கள், அது எப்படி இருந்தது? ஊசி போன்றிருந்ததா, நீளமாக இருந்ததா? சொல்லுவார்கள், அது சந்திரனை போன்று வட்டமாக இருந்தது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், 14வது இரவு ஒரு நாள் நான் சந்திரனையும் பார்த்தேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தையும் பார்த்தேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகத்தையும் பார்த்தேன், சந்திரனையும் பார்த்தேன். சந்திரனை விட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் வெளிச்சமாக இருந்தது. சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மூக்கு அக்னல் அன்ஃப், நீட்டமான மூக்காக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மீசை கத்தரிக்கப்பட்ட மீசையாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாய், அந்த வாயுடைய பற்கள் முஃபல்லிஜல் அஸ்னான், தனித்தனி பல்லாக இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினால் பல்லுகளுக்கு மத்தியிலிருந்து வெளிச்சம் வரும். ஒரு வார்த்தையை பேசினால் 3 தடவை பேசுவார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய உள்ளத்தையும் பேச்சால் உடைத்தது கிடையாது, யாருடைய மனதையும் நோவித்தது கிடையாது.